வெல்கம் டு என் வீட்டு விருந்து சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி குழம்பு மற்றும் வறுவல் தாங்க. இது நாங்கள் தண்ணி குழம்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த குழம்புலேருந்து அரிச்சு எடுத்து அதை திரும்ப வறுக்கிறது தான் இந்த நாட்டுக்கோழி வறுவல். இது ஈரோடு ஸ்டைலுங்க. நாங்கள் ஈரோடு மாவட்டம். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் எப்போவுமே நாட்டுக்கோழி குழம்பு பண்ணுவோம். அதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 1.5 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கிலோ சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கடாய் அடுப்பில் வச்சு அதில் போட்டு தேவையான அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கினா மட்டும்தான் இந்த குழம்பு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஓரளவுக்கு பாதி வதங்கின உடனே ஒரு 6-7 வரமிளகாயும் ஒரு 3 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இதுக்கு சேர்த்தா நல்ல மணம் கொடுக்குங்க. இது நல்லா வதங்கணுங்க. 10 மினிட்ஸாவது நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு கசகசா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். இந்த மல்லிப்பொடி மல்லியும் மிளகாயும் சேர்த்து வறுத்து அரைச்சதுங்க. இதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இதிலேயே கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் போல் சிக்கன் மசாலா சேர்க்குறேன். சிக்கன் மசாலாவுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஆட்டுக்கல்லில் போட்டு நம்ம நல்லா ஆட்டிக்கிறோம். ஆட்டுக்கல்லில் ஆட்டினோன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. அம்மா அதை ஆட்டுறதுக்குள்ளேயே கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை வேணும். அதனால் நம்ம செடியிலேருந்து கருவேப்பிலை பறிச்சிக்கலாம். நான் எப்போவுமே இந்த கருவேப்பிலையை நல்லா பாதுகாப்புங்க. தண்ணி விட்டுட்டே இருப்பேன். நல்லா கொழுன்னு வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சமாக பறித்து எடுத்துக்கலாம். வீட்டோட ஓரத்துலேயே கருவேப்பிலை செடி இருக்கிறதுனால டக்குன்னு இறங்கி வந்தாவே நம்ம கருவேப்பிலை பறிச்சுக்கிற மாதிரி. இப்போ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் அந்த சிக்கனை போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன், உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு 3-4 விசில் வரைக்கும் விட்டுக்கலாங்க. நல்லா வெந்துடும். இப்போது இந்த மிளகை ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதோட தண்ணியையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், ஒரு 3 விசில் வந்துடுச்சு. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருந்த அந்த சிக்கனை அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மிளகு அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கிறோம். நம்ம அந்த வெங்காயம்லாம் போட்டோம்ல அதை தான் நாங்கள் மிளகு அப்படின்னு சொல்லுவோம். அதை உள்ளே சேர்த்துக்கிறோம். அந்த மிளகுல 3/4 பங்கு மட்டும் இந்த குழம்புகளை சேர்த்துட்டு 1/4 பங்கு வறுவலுக்காக எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த தண்ணி வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியையும் சேர்த்துக்கிறோம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தேங்காய் ஒரு 3/4 பதம் இருக்கிற தேங்காயை நான் ஒரு மூடிய சில்லு சில்லாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்டேன். அடுத்து சிக்கன் மசாலா ஒரு 3 டீஸ்பூன் அல்லது 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு மல்லி இலை சேர்க்குறோம். இது என்ன அப்படின்னா இந்த குழம்பை நாங்கள் இந்த தேங்காய் தொட்டி இருக்கு இல்லைங்களா, அதுலேயே நாங்கள் ஊற்றி குடிப்போம். அதுதான் இது. இந்த குழம்பு குடிக்கும்போது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க இந்த தேங்காய் தொட்டியில் ஊற்றி குடிக்கிறது. அடுத்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காயும் பொட்டுக்கடலையும் அரைச்சி வச்சுருக்கோம். அதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறோம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக. இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பு திக்காயிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த குழம்பை தனியாக விட்டுட்டு அந்த சிக்கனை அரித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ வறுவலுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம தாளிக்க போகிறோம். தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் ஒரு கை அளவுக்கு நல்லா உரித்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க, கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே பட்டை, கிராம்பு உள்ளே சேர்த்துக்கலாம் தாளிப்புலேயே. இப்போ நம்ம அந்த வெங்காயம், பச்சை மிளகாய் நான் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொத்து ஒரு 2 கொத்து சேர்த்து நான் வதக்கிட்டுருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை நல்லா போயிடணும்.
அதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கணும். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போயிடணும். அதுக்கப்புறம் நம்ம கால்வாசி மிளகு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கிறோம். ப்ளஸ் கொஞ்சமாக தேங்காய் பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போக வதக்கணுங்க. இந்த மிளகா வந்து பச்சை வாசனை அடிச்சுது அப்படின்னா அந்த வறுவலே நல்லா இருக்காது. அதனால் நம்ம இது நல்லா அந்த பச்சை வாசனை போக நல்லா வதக்கணும். இது வதக்கும்போது தீஞ்சிடும். அதனால் வந்து கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. பச்சை வாசனை சுத்தமாக போயிடுச்சு. நம்ம இது கூடவே வந்து கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மல்லி இலை கொஞ்சம் இதுக்குள்ளேயே சேர்த்துக்கலாம். திரும்ப வந்து நம்ம கார்னிஷிங்க்கு பின்னாடி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சிக்கனை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம். உள்ளே சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் செமி கிரேவியாட்டிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாப்பாட்டிலே போட்டு பெரட்டி சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது கூட நீங்கள் பெப்பர் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறனா கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து நம்ம கார்னிஷ் பண்ணியாச்சு. நமக்கு இப்போது நாட்டுக்கோழி வறுவலும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஈரோடு ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு மற்றும் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் என் வீட்டு விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.